ஆ சவலை தான். அதோட அப்பப்போ ஜம்ப் பண்ண தான் பார்ப்பாங்க. கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். அது ஃபைட்டிங் ரெடியாக இருக்குதா? அது சவுண்டுக்கு ஆரம்பிச்சா பைட்டிங்னு அர்த்தம். இவ்வளவு பவரான இதை நான் இப்போ தான் பார்க்குறேன். கிட்டே நெருங்க முடியாத அளவுக்குள்ள இருக்கு. ஏன் ராஜா? பாம்பை எப்பயுமே சீண்டக்கூடாது. சாமி சொல்லியிருக்காங்க எப்பயுமே பாம்பை சீண்டாமல் மெதுவாக. என்ன ஆனாலும் நம்ம அங்கவஸ்தை விடக்கூடாது. நீங்கள் வாங்கலை, நான் எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் ஒரு நிமிஷம். இதை முடிஞ்சது நம்ம ரொம்ப பக்கத்தில் போகவும் கூடாது. அதோட பைட்டிங் இது வந்து பக்கத்தில் தான் இருக்குது. எப்படின்னா நம்ம ஜம்ப் பண்ணி கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? முதல்ல என்ன செய்யலாம், மெதுவாக பக்கத்தில் மெதுவாக அந்த மாதிரி எப்பயும் இந்த மாதிரி மெதுவாக தூக்க பார்க்கணும். இந்த தூக்குனா லாக்கிங் அர்த்தம். சரியா? அப்படியே மெதுவாக அது ரொம்ப சாந்தமாக இருக்கு பார்த்தீங்களா? அது புரியும். சரி, இது எதாவது பண்ண போகிறாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு. தூக்கிட்டாலே லாக்கா? ஆமாம், கொஞ்சமாக தூக்கி விட்டிங்கன்னா இருந்தாலும் பைக் பண்ண ரெடியாக தான் இருக்கும். சரிதா? புரியுது. இல்லை எனக்கு என்ன ஃபஸ்ட்டு தலையை லாக் பண்ணணும். நல்லா லாக் பண்ணிட்டு மெதுவாக வாழ பிடிக்கும். அந்த அளவுக்குலாம் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. லாக் பண்ணிட்டு எப்பயும் இந்த சைடு இப்படி லாக் பண்ணணும். லாக் பண்ணால் அது பக்கத்தில் வராது. அவ்வளோதான். கரெக்டாக அந்த பொண்ணு காமிச்சின்னா எப்பயுமே பாம்பை கையில் தவிர இப்படி மெதுவாக. ஸோ முழுசாக உள்ளே போயிடுச்சா பாம்பை கவனிக்கணும். கவனிச்சுட்டு தான் ஆனால் பாம்பு இங்கே தான் இருக்குது. அவ்வளோதான். ஓகேயா? ஓகே. பண்ணலாமா திரும்ப?